மணி வந்து மதியானம் 2:45. இது சண்டே டே 2ன்ற மாதிரி. டே 1 டே 2 வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி ஜூன் 30. இப்போ தான் நாங்கள் மதியானம் சாப்பாடுக்கே போகிறோம். நேற்று ஈடன் பீச் பார்த்துருப்பீங்க. பார்த்து சில ஷார்ட்ஸ் நான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு வந்து சாப்பாடு வாங்கி படுத்து தூங்கிட்டு செம்ம டயர்டு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து பசங்களை ஷிஃப்ட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்போ பெருசாக வேறு எங்கேயுமே போக முடியல. தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதையும் பெருசாக vlog எடுக்க முடியல. இப்போ வந்துட்டேன் நான். வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து மதியான சாப்பாடுக்கு போகிறோம். மதியான சாப்பாடு இங்கேருந்து என்ன கிடையாது, என்ன பீட்சா, டாக்கா பீட்சா. அங்கே போயிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ராக் பீச், ஃப்ரெஞ்ச் காலனி அங்கெல்லாம் போகலான்ற ஐடியாவில் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரோசங்கிட்ட பையன் சோத்தத்திங்க வர்றான் பாரு. எல்லாமே ரெடி ஆயாச்சு, கிளம்பி போயிட்டு இருப்போம். அங்கேருந்து பார்க்கலாம். வெளியில் கொண்டா வண்டி விட்டுனா ஃபுல்லாக மண் டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால டென்ஷன் ஆகிட்டான் பையன். மண்ணாக கூட வந்து வீட்டில் விடும். இதுக்கு பேர் ஜோக்கா? சரியான சண்டைகள் தொடரும். சும்மா தட்டுற அப்படியே கையில. ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். ஃபுட் ரிவ்யூலாம் கிடையாது, சும்மா கொடுத்த காசுக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றது தான். பார்ப்போம் எப்படி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அது ஒரு பரவாயில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஒர்த்து பெருசாகவும் இருந்துச்சு. எவ்வளோ பில்லு? 1000 rupees கிட்ட ஆச்சு. 1000 rupees கிட்ட ஆனாலுமே ஒர்த். கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் 20-25 minutes. அது 2 பீஸா தான் ஆர்டர் பண்ணோம். ஹலோ, இந்த 22 inch என்ன சைஸ் அது? பீட்சா மீடியமா? மீடியம் சைஸ் பீட்சாவே நிறைய இருந்துச்சு. மீடியம் சைஸ்னா கிராண்ட் தாண்டா. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீட்சாவும் நல்லா இருந்துச்சு. சைஸும் நிறைய. ஒரு 4 பேர் 4 நல்லா சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே பார்த்தோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடாத இருந்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 members சாப்பிட்லாம். அது ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதா 6-7 பேர் சாப்பிட்லாம். 2 பீட்சாவே நல்லா. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் 2 பீஸா வாங்கி இன்னும் எங்கள் வயிற்றுலாம் இடம் இருக்குது. அந்த நிலைமையில் இருக்கும். ஃபுல் வீடியோக்கு பில்டப் கொடுக்கூடாது. திங்க முடியலன்னு இப்போ வந்து சொல்லிட்டு வந்தேன். இல்லை அது க்ரஸ்ட் ஹார்ட் ஆகிடுச்சா? அது வேணுமா உண்மை. க்ரஸ்ட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நீ என்ன கவர் பண்ணோம். ஓகே, தேவையில்லாத கண்டென்ட் தரமாயுது. விளையாட்டு செய்திகள் இத்துடன் முடிவெடுக்கிறது. ரோடு சூப்பராக இருந்தா மெரி கிட்டத்தட்ட மெரினா மாதிரி. இதான மெரினாவில் இங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கும். மெரினாலையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு தாண்டா இருப்பாங்க. காலைல வர சொல்ல வச்சுக்கேன், சுத்தமாக இருக்கும். அதனால் ஒரு குப்பை கூட கண்டுபிடிக்க முடியாது. பரவாயில்ல, க்ளீனிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறாங்க போல் இங்கே நல்லா. அப்படி இருந்துமே குப்பைகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அங்கே ஒரு 3 குப்பை நிற்கிது. எல்லாம் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமாட யூடியூப்பில் போட போகிறாங்க. இந்த காற்றடிக்கிறதுக்கே என்ன வாய்ஸ் கேட்க போகுதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் அக்ரெசிவ் பாய்ஸ். அதாவது கடலில் போய் டச் பண்ணிட்டு வந்தா. என்னடா இங்கே போகிறீங்க? ஏன்னா உங்களுக்கு பில்டப்லாம் கொடுத்துட்டு வரேன்.
நீங்கள் எப்படி கடலை டச் பண்ணிட்டு வருவீங்க அந்த சீனெல்லாம் போடுவீங்கன்ட்டு இங்கேயே உட்காந்துட்டீங்க. உயிர் முக்கியம். வந்ததுடா. டேய் அதனால தானே இது பேர் ராக் பீச்சு. ஏய் இந்த மாதிரி ராக் இருக்கு மேடம், ஒரு மாதிரி வேற மாதிரி ராக். அது இங்கே இல்லையா? அது இங்கே கிடையாது, அது வந்து அங்கே அந்த சைடு இருக்கும். நான் தெரிஞ்சா அங்கே கேமராவில் பதிவாக இடம். அவங்க நம்ம கண்ணுக்கே தூரமாக தெரியுது. இங்கே வரைக்கும் தூக்கி அடிக்குது. அது சாரல் இல்லைடா, யாரையும் ஏற்ற துப்பியிருக்காங்க. ஃபோட்டோ தான் எடுக்கலாம்டா. அப்படியே இங்கேருந்து பெரு ரித்திக் ரோஷன் ஆங்கிள் வைக்கிறான். நீ தான் நல்லா இருக்கு. ஏரியாவும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆச்சு. நிறைய பேர் என்ஜாய் பண்ண வராங்களா இல்லை வீடியோ எடுக்க வராங்கப்பா. யாரா என்ன தாண்டா சொல்றேன். சீரியஸ் டிஸ்கஷன்ஸ். 2 கப்பில் நிற்கிறாங்க. தண்ணி வந்து அவங்க முன்னாடி அடிக்க வேண்டியிருந்தேன். அம்மா பையன் கப்பல் இல்லை, போட்டு. மரியாதை அச்சோ இதை சொல்ற மாதிரி என்னன்னு கேளு. ஓ ஆளு போ நீ ப்ரோ அங்க போய் அப்படியே மாத்திட்டான். என்ன வேகமா செயல்படுறாங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இதுக்கு நான் சொல்லு, அப்படியே தூக்கி எடுத்து விட்டேன். அதுதான் நீ ஏன் சொல்றீ, அப்புறம் என்ன. இந்த எக்ஸ்பிரஸ் லைஃப்பில் நாங்கள் எடுத்த ஒரு சின்ன பிரேக் தான் இந்த ட்ரிப். இதில் கேமராவை தாண்டின உணர்வுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்களோட பிரேக் இதோடு முடியும். இதுக்கப்புறம் நாங்கள் ரியாலிட்டிக்குள்ளே திரும்பி போயிட்டோம். பார்க்குற நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ் எடுக்க பாருங்கள், ஏன்னா ஹெல்த்துக்கு நல்லது. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் என்பது முன் வார்த்தை தான், வா என்பது பின் வார்த்தை தான்.